பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விடைக்காய் மக்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விடையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் எங்கள் வாழ்விலே செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லகாவி மாறி ஊற்றுமே. ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லகாவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லகாவி மாறி ஊற்றுமே. ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லகாவி மாறி ஊற்றுமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நமக்குள் கர்த்தர் துவக்கின விசுவாசத்திலும் அவர் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையை மற்றவர்கள் காண வேண்டுமானால் நாம் மற்றவர்கள் முன்பாக அதை அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்த பின்பு அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு செய்வேன் என்று வாக்கு தத்தம் பண்ணினவர் கர்த்தராயிற்றே, அவர் உண்மை உள்ளவராயிற்றே. சில நேரங்களில் வேதத்தில் உள்ள தமது தாசர்களை முன்வைத்து அவர்களோடு இருந்து நான் காரியங்களை எப்படி நடப்பித்தேனோ அதே போல உன்னோடும் இருந்து நான் காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் இன்றைக்கும் நமக்கும் வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படித்தானே அவர் இன்றைக்கும் இருக்கிறவராகவே இருப்பதால் தாம் இருப்பதை நமக்கு சொன்ன காரியங்களை செய்தி உறுதிப்படுத்துவதன் மூலமாக ஏன் நமது சந்ததிகளை கூட நினைவு கூர்ந்து எத்தனையோ காரியங்களை செய்வேன் என்று நமக்கு வாக்களித்து கொண்டுதானே இருக்கிறார், செய்து கொண்டும் இருக்கிறார். நாம் விசுவாசித்தால் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை அவரது உண்மையில் நாம் நிச்சயமாக காண முடியும். இப்படியாக கர்த்தரின் ஊழியத்தினுடைய பாதையில் செய்த ஒரு அருமையான காரியத்தை இந்த நாளிலே சாட்சி கொடுப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் வேதத்தை அதிகமாய் வாசிக்கொண்டிருந்த போது எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு சின்ன பிள்ளை போல நான் ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டிருப்பேன். அதாவது, மோசையோடு இந்த காரியத்தை மோசைக்கு செய்தீரே, எனக்கு செய்ய மாட்டீங்களா? இந்த காரியத்தை எலியாவோடு இருந்து செய்தீரே, எனக்கு செய்ய மாட்டீங்களா? அப்படி அநேக காரியங்களை கேட்டு கேட்டு ஆண்டவர் செய்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த நாட்களிலே ஒரு 40 நாட்கள் நான் உபவாசத்தில் இருந்து 40ஆவது நாள் உபவாசம் முடிந்து வெளியே வந்தபோது என் வீட்டை சுற்றி அது ஒரு வனாந்தர ஒரு இடத்துல இருந்தது. அந்த வீட்டை சுற்றி செம்மம் பண்ணலாம் சுற்றி வந்து கொண்டிருந்த போது என் வீட்டுக்கு பின்புறத்திலே ஒரு சொறி பிடித்த நாய் குட்டி போட்டு படுத்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியாம அப்படி அந்த சுற்றி வரும்போது பக்கமாக நான் போயிச்சேன். அந்த நாய் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு டக்குன்னு எகிரி என்னுடைய காலை பிடிச்சிருச்சு. நல்ல முழுக்க முழுக்க சொறி உள்ள நாய். அது என் காலை பிடிச்ச உடனே நான் காலை உதறிக்கிட்டேன். உடனே ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படியே சுற்றி மறுபடியும் ஜெபத்தை முடிச்சுட்டு உள்ளே வந்த உடனே அப்படி எல்லாரும் யாரும் இல்லாத மதியம் ஒரு 11 மணி இருக்கும்.
இருக்கும். என்னுடைய மாமியார் மட்டும் அவங்க சொன்னாங்க, என்னப்பா அது ரத்தம் ஊற்றுது காலில் அப்படின்னாங்க. இப்போ பின்னால் நாய்க்குட்டி போட்டிருக்கிறது போகிறது எனக்கு யாருமே சொல்லலையே, நான் உள்ளே இருந்ததுனால பாஸ்டிங்கில் அதை பார்க்கல அப்படின்னா. உடனே அவங்க சொன்னாங்க, ஐயோ அது சொறி பிடிச்ச நாய்ங்க, நாங்கள் யாருமே பின்பக்கம் போகிறதில்ல, நீ என்னப்பா இப்படி போய் பின்பக்கம் போயிட்ட, சரி உடனடியே இப்போ அந்த காலை கழுவி அது சொறி பிடிச்ச நாய் வேற, நாய் சாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியலான்ட்டு எனக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, போய் எங்கன்னா போய் ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கப்பா, டிடி போட்டுக்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இப்போ எனக்கு அடுத்தபடி எனக்கு நான் 1 மணிக்கு ஒரு இடத்துல போய் செய்தி கொடுக்கணும் தாம்பரத்தில், நாங்கள் கிளம்பி போகிறோம், அப்புறம் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு போயிட்டேன். அந்த நேரம் சரியான ஒரு டிசம்பர் மாதமாய் இருந்ததுனால போகிற வழியில் நல்ல மழை. அந்த மழையில் வேறு நனைஞ்சு நான் என் கூட உடன்படியனாக இருந்தேன். தம்பியோட போகும்போது அந்த தம்பிக்கிட்ட அப்போ தான் சொன்னேன்ப்பா, காலையில் நாய் கடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னான், இதுக்கு என்ன பண்ணிங்க அப்படின்னா, இல்லை என்னுடைய மாமியார் கூட என்னப்பா நாய் கடிச்சிருச்சு நீ பாட்டுன்னு கண்டுக்காமல் போகிற அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் மெரித்தா தீவுக்கு போன போது அங்கே ஒரு விரியன் பாம்பு அவரை கடிச்சப்போ சுற்றி இருந்த ஜனங்கள்லாம் செத்து போவார்னு நினச்சாங்கல்ல. ஆனால் அவர் செத்து போகாதபடி கர்த்தர் ஒரு தீங்கும் நடக்கப்படாது அந்த நாடியில் அப்போஸ்தலனாகிய பவுலை காப்பாற்றினார் இல்லையா. இன்னைக்கு நான் கூட ஆண்டோடைய பிள்ளை தானே, என்னையும் காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொன்னேன். பிரதர் என்ன பிரதர் விளையாடுறீங்க, சொரிய நாய் வேற கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு, மழையில் வேற நனையக்கூடாது, இப்போ மழையில் வேற நனைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சரி வா, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், வா போகலாம் என்று போய் நாங்கள் தாம்பரத்தில் போய் அங்கே செய்தி கொடுத்து முடித்த உடனே அந்த சகோதரி சந்தோஷமாய் வந்து சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க கோழி பிரியாணி கொண்டு வந்து வச்சுட்டு கத்திரிக்காய் பச்சடியெல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. இவன் பக்கத்தில் வந்து சொன்னான், ஐயோ நாய்க்கடி கடிச்சிருச்சுன்னா 6 மாதத்துக்கு கோழி சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. பயங்கரமாக பாய்சன் ஆகிட போகுது, நீங்கள் வேறு எந்த விதமான இன்ஜெக்ஷன் கூட போடாமல் வந்திருக்கீங்கன்னு. தபார் நான் அறிக்கை பண்ணிட்டு வந்திருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன், கர்த்தர் செய்யட்டும், பார்க்கணும், நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லா ஊழியக்காரர்களும் அவர் ஒரே மாதிரி தான் ஆண்டவர் ட்ரீட் பண்ணுவார், எல்லாரோடய பாரபட்சமாக இருப்பார்னு நான் நம்புகிறேன்ப்பா. எனக்கு அதை நான் அறிக்கை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நல்லா நிம்மதியாக நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நான் போய் பிற்பாடு நான் அதை மறந்து போயிட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு வந்து என்னுடைய மாமியார் சொல்லுங்கப்பா, பின்னால் அந்த நாய் செத்து வேற போச்சு, என்னப்பா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு நான் சொன்னேன். ஆண்டி அறிக்கை பண்ணியிருக்கிறேன், கர்த்தர் அதை கேட்டிருக்கிறார், எனக்கு அருமையானுடைய இப்படி நாய் கடிச்சா நீங்கள் சும்மா இருங்கன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் வரல, அன்றைக்கி நடந்ததை உண்மையாய் நான் சொல்லுகிறேன், பார்க்கலாம். நான் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளையாய் அவருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை நிச்சயமாய் காப்பாற்றுவார், ஒன்றும் நடக்காது. நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் உண்மை உள்ள தேவன், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்னு வேதம் சொல்றது. அவர் எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாத அன்போடு அவர் காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார், பார்க்கலாம் என்று சொல்லி நான் பேசாமல் இருந்துட்டேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எத்தனை மாதங்கள் ஆயும் கூட அதனுடைய எந்த தாக்கமும் எனக்கு ஏற்படாதபடி கர்த்தர் காத்துக்கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, இதை பார்த்துட்டு நீங்கள் நாய் கடிச்சா சும்மா இருங்க அப்படின்னு நான் சொல்லி கூட நான் வீணான காரியத்துக்குள்ளே கொண்டு போக நான் இந்த சாட்சியை சொல்லவில்லை. நடந்ததை நடந்ததாக சொல்லுகிறேன். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மிஞ்சினதெல்லாம் தீமையாக இருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்றைக்கு என்னை கர்த்தர் நடத்தின விதத்தை உங்களுக்கு என்று நான் சாட்சி கொடுக்கிறேன். எதற்காகவென்றால் இந்த வசனத்திற்கு, இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது நாம் நம்பிக்கையை குறித்து அறிக்கை செய்வதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் அறிக்கை செய்வது ஆண்டவரை குறித்து அறிக்கை செய்வதனாலே அதை கேட்கிற ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினவராக இருக்கிறதினாலே நிச்சயமாக உண்மை உள்ளவராய் நம்மோடு கூடந்து நமக்கு வேண்டிய நன்மைகளை நிச்சயமாக செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த 2024ஆம் ஆண்டின் 2ஆம் கர்த்தாவே மாதத்தை நாங்கள் முடிக்க இந்த கடைசி நாளிலே வந்து நிற்க எங்களுக்கு தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ராஜா. இன்றைய வரையிலே உங்களுடைய வாக்கு தத்துவத்திலே நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. நாங்கள் உண்மை குறித்து அறிக்கை செய்கிற காரியங்களிலே உறுதியாக இருக்கும் பொழுது எங்களை குறித்து உங்களுடைய கர்த்தாவே உண்மை உள்ளவராக இருந்து எங்களுக்கு எல்லாம் நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்திற்குள்ளே இப்படி சித்தத்தின்படி பிரவேசிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.